பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாவே வந்து நாலேஜ் பேஸ் பண்ணி தான் டெம்பிள் கட்டியிருப்பாங்க. இப்ப டெம்பிள்குள்ள போறோம் அப்படின்னா நிறைய வாசல் இருக்கும். எந்த பக்கம் போறோம் எந்த பக்கம் வெளியே வரணும் அதுவே வந்து குழம்பிடும், அந்த அளவுக்கு இருக்கும். சிற்பங்களும் அந்த அளவுக்கு நிறைய சிற்பம் இருக்கும். கோயிலை பார்க்கறதுக்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு 2-3 நாள் இருந்து பார்த்து அப்படிதான் நம்ம டயக்னைஸே பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா சோழர்கள் கோயில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து வீரத்தை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அந்த கோயிலுக்குள்ள என்டர் ஆகிறோம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். பார்க்கும்போது உள்ள ஒரு வைப் ஏறும், அந்த தமிழ் பிளட் அப்படியே உள்ள ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல கட்டின ஸ்ட்ரக்சர் இது. நம்ம ஆளுங்க தவிர அதை யாருனாலையும் பண்ண முடியாது. ஏன்னா அதை நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும். எனக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகும்போது அந்த என்ட்ரன்ஸ்ல அப்படி போறப்ப என்னன்னா அந்த டெம்பிளே நம்மளோட மாதிரி இருக்கும், நம்மளோட கோட்டை அதுக்குள்ள நுழையிற மாதிரி அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்கும், நமக்கானதுங்கிற மாதிரியான ஒரு பிணைப்பு இருக்கும். அந்த மாதிரியான விஷயம் அந்த கோயில்ல தான் கிடைக்கும். சோழர்கள் வந்து முழுக்க முழுக்க இப்படி இதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. பாண்டியர்கள் தான் சோழர்கள் தான் அதிகமா ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனா சோழர்கள் தான் வந்து பண்ணதான் அங்க வந்து பேசப்படுது. ஏன்னா அந்த பாண்டியர்கள் வந்து நாலேஜ் அவ்வளோ நாலேஜஸ் இருக்கும். இப்போ அதுல வந்து ஒரு கோயில் நம்ம பார்க்க போறோம், கோனார்க் சன் டெம்பிள். இப்போ இதுல என்ட்ரு ஆகும் போதே பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க ஒரு 3-5 வயசு பையன் அந்த கோயிலுக்குள்ள போறான் அப்படின்னா அவன் அந்த கோயிலை அப்படி சுத்தி வரான். சுத்தி வரும்போது அவன் வந்து இப்படி கோயிலை இப்படி பாக்குறேன். பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு சில சிற்பங்கள் தெரியும். அது எந்த மாதிரி இருக்கும்னா, இப்ப யானை, ஒரு யானையை விளாண்டுக்கிறது, குரங்கெல்லாம் வந்து எப்படி இது பண்ணுது, மான் எப்படி புள்ள சாப்பிடுது, இந்த மாதிரி அந்த கோயிலை சுத்தி ஒரு 100 சிற்பங்கள் இருக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அதுக்கு விளையாட்டுத்தனம், மற்ற அனிமல்ஸ் அது எப்படி அன்பு பாசம் எல்லாம் பரிமாறிக்குது, இந்த விஷயங்களை பாக்குறது, இதுலதான் அந்த குழந்தைக்கு ஈர்ப்பு இருக்கும். ஒரு நம்மளே இப்ப ஒரு என்னன்னா ஒரு பொம்மையை தான் நம்ம வாங்கி கொடுப்போம் ஒரு குழந்தைக்கு. ஸோ அதுதான் அந்த ஏஜுக்கு அந்த குழந்தைக்கு பிடிக்கிற விஷயம், அது கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயம், அதுல ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஆகும். அடுத்து செகண்ட் லேயர் போகும்போது ஒரு 6-10 வயசுங்கிறப்ப வந்து ஃபுல்லாவே விளையாட்டு சம்பந்தமா இருக்கும். இப்போ பசங்களா இருந்தா வந்து அவங்களுக்கு ஃபுல்லா பாக்ஸிங், இந்த குங்ஃபு இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் இருக்கும். கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி டான்சஸ் இந்த மாதிரி தனியா கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு செக்மெண்டா இருக்கும். அந்த ஏஜ்ல ஒரு அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கும், அவங்க பார்த்தா இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் தெரியும். அதுக்கு மேல அவங்க பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அதே ஈர்த்தரும், அதை அப்படியே சுத்திட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த லேயர் வரவங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஏஜ் ஒரு 11 to ஒரு 18 அந்த மாதிரி ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எது மேல ஈர்ப்பு இருக்குன்னா ஸ்பேஸ், ஆஸ்ட்ரானட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்.